ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நம்ம காரில் வந்து கவனன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் இந்த வெயில் காலத்தில் தான் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம காரில் வந்து ஏற்படும். அது வந்து என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றதான் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மெக்கானிக்கல் ரீதியாக வந்து என்ன பிரச்சனைகள் வருது, அதை தொடர்ந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலில் என்ன பிரச்சனைகளுக்கு வரும், அதையும் தொடர்ந்து உங்களுக்கு ஏசிலையும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும். அதனால் வந்து நம்ம மெக்கானிக்கல் ரீதியில் இருந்து எல்லா வகையான இதையும் வந்து நம்ம பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும். வச்சுருந்தா தான் உங்களுக்கு மீதி அடுத்து உள்ள எல்லாமே வந்து சரியானதாக அமையும். அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல் வந்து இதில் நிறையா இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம மெக்கானிக்கல் ரீதியாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். மெக்கானிக்கல் ரீதியாக வந்து மெயினாக நம்ம பார்க்குறது வந்து ரெகுலராக பண்ணுற இந்த கூலண்ட் சர்வீஸ் தான். இந்த கூலண்ட் வந்து வெயில் காலத்தில் வந்து ஏன் உங்களுக்கு கூலண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னா, எல்லா காலத்துலேயும் கூலண்ட் முக்கியமானது. ஆனால் வெயில் காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த இன்ஜின் ஆயிலையே கூல் பண்ணுறதா இந்த கூலண்ட் ஆயிலோட வந்து முக்கியமான வேலை. அதனால் வந்து நம்ம கூலண்ட் வந்து கரெக்டாக பீரியாடிக்காக 20,000 கிலோமீட்டர் வந்து சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கணும். அது போக வந்து உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் அவுட்டர் சைடு டெம்பரேச்சரோட அளவு வந்து கூட இருக்கும். அது போக இன்ஜின் வந்து வேகமாக ஹீட் ஆயிரும். அதனால் வந்து உங்களுக்கு அந்த சர்க்குலேஷன் சரியாக இல்லை அப்படின்னா இன்ஜின் பாயில் ஆகிறதுக்கு நிறையா வகையான வழிகள் இருக்குது. ஏன் அப்படின்னா வெயில் காலத்தில் வந்து ஏசியும் யூஸ் பண்ணுவோம். அப்படின்றப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுது காற்று வந்து இந்த கண்டென்சர், ரேடியேட்டர் கண்டென்சர் இருக்கும். அதுலேயும் ஹீட்டு எக்கச்சக்க ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டு உங்களுக்கு உறிஞ்சி உள்பக்கம் தான் தள்ளும்போது அதுவும் ரேடியேட்டரில் தான் போய் விழுகும்போது 2 ஏரும் உங்களுக்கு வெளியே போகணும். அப்படின்றப்போ ரேடியேட்டரை வந்து க்ளீனாக உங்களுக்கு வச்சுருக்கணும். அந்த சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அதில் கம்பல்சரியாக அவங்களுக்கு இன்ஜின் வந்து டெம்பரேச்சர் வந்து கூடும். என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரும், என்ன சிம்டம்ஸ்னால் அந்த 90 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 90 டிகிரி லைட்டை கிராஸ் பண்ணிடுச்சுனாலே உங்கள் ரேடியேட்டரில் வந்து பிளாக் இருக்குது, கூலண்ட் சர்க்குலேஷனில் பிளாக் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கணும். அதனால் இந்த வெயில் நேரத்தில் வந்து ரேடியேட்டர் சைடு வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணி வச்சு நீங்கள் ரேடியேட்டரை வந்து கரெக்டாக கூலண்ட் ஆயிலெலாம் மாற்றி நீங்கள் பக்காவாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வெயில் டயத்தில் வந்து எந்த வகையான பிரச்சனைகளும் வராது. இதை தொட்டு தான் உங்களுக்கு வந்து அடுத்த ரேடியேட்டர் எலக்ட்ரிக்கல் சைடு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேன் வந்து கட்டாக வந்து இத்தனை டிகிரியில் வந்து கரெக்டாக ஆன் ஆகணும். அதே மாதிரி இத்தனை டிகிரியில் வந்து கட் ஆகணும். உங்களுக்கு ரேடியேட்டரில் பிளாக் ஆகிருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து உள்ளே கூட காமிக்கும். அந்த சென்சிங் பண்ணுற சென்சார் வந்து உங்களுக்கு இசிஎம்க்கு வந்து ரொம்ப நேரம் வந்து டெம்பரேச்சர் கூட இருக்குதுன்னு காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த ஃபேன் ஓடுற டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்து கூடிகிட்டே இருக்கும்போது வந்து உங்களுக்கு ஃபேன் மோட்டர் கண்டினியூஸாக ரன்னிங் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஃபேன் மோட்டர் வந்து ஜாம் ஆயிரும். அதனால் வந்து உங்களுக்கு அந்த இதுலேயும் அந்த ரேடியேட்டர் தான் முக்கியமானது. ஏன்னா ரேடியேட்டர் வந்து உங்களுக்கு க்ளீனாக இருந்து இந்த வால்வுனா உங்களுக்கு சரியான முறையில் ஆன் ஆஃப் ஆனால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபேன் கட் ஆஃப் ஆகிற டைமிங் வந்து வேகமாக இருக்கணும். அதாவது வந்து ஒரு கரெக்டாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் வரைக்கும் ஃபேன் ஆன் ஆகணும். அதுக்கடுத்து கட் ஆகணும். திரும்பி கொஞ்சம் நேரம் கழித்து ஆன் ஆகணும், கட் ஆகணும். இப்படி தான் கண்டினியூஸாக இருக்கணும். ரேடியேட்டர் சைடு உங்களுக்கு பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேன் வந்து கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதேமாரி இன்ஜினை ஆஃப் பண்ணவும் ஒரு சில காரில் வந்து ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ரேடியேட்டர். அதுக்கு அடுத்து பார்க்க வேண்டியது தெர்மோஸ்டேட் வால்வு வந்து உங்களுக்கு ஏதாவது பிளாக் ஆகிருந்துச்சுன்னா அந்த தெர்மோஸ்டேட் வால்வு வந்து கிளியர் பண்ணிவிட்டு இல்லைனா புதுசு சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்க்கணும். இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஏசி கம்ப்ளைண்ட். உங்களுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து உள்ளே கூடுது அப்படின்னாலே உங்களுக்கு ஏசியோட டெம்பரேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ரஸரோட இது கூடும். அப்படின்றப்ப ஏசி வந்து சரியான முறையில் வந்து வேலை பார்க்காது. ஏசி வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். ஒரு சில காரில் வந்து ஏசி ரன்னிங்லேயே போயிட்டு இருக்கும்போது நல்ல கூலிங் இருக்கும், திடீர்னு கட் ஆயிரும். திரும்பி கொஞ்சம் நேரம் கழித்து ஆன் ஆகும், திடீர்னு கட்டாயி ஆன் ஆகும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நிறையா வண்டியில் வந்து வெயில் காலத்தில் வந்து வரும். இதுக்கு காரணமும் உங்களுக்கு ரேடியேட்டர் தான். ரேடியேட்டர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் வெயில் காலத்தில் வந்து ரேடியேட்டர் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. ஏன்னா அதனால் வந்து உங்களுக்கு கரெக்டாக பீரியாடிக் சர்வீஸில் வந்து 20,000 கிலோமீட்டருக்கு ஒன்று வந்து ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. அதுதான் பெஸ்ட்டு. அதுக்கடுத்து போக எக்ஸ்டர்னலாக வந்து டயர். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து டயருன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃப்ரண்ட் வீல் டிரைவாக இருந்தாலும் ரியர் வீல் டிரைவாக இருந்தாலும் வந்து இந்த டயர் வந்து ப்ளே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு டயர் காப்பட்டனுக்கு கீழே இருக்குது அப்படின்னா மாற்றுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா வெயில் காலத்தில் ரோடோட ஹீட்டும் உங்களுக்கு கூட இருக்கும், டயரோட ஹீட்டும் கூட இருக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த டயர் சாஃப்ட்னஸ் வந்து நிறையா ஆயிரும். ரோட்டில் ஏதாவது கல் அடிச்சிருச்சு அப்படின்னா டயர் பஸ்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து டயர் உங்களுக்கு வீக்காக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு டயரை மாற்றுங்க. அதுவும் ஃப்ரண்ட் வீலில் வந்து கம்பல்சரி வந்து நல்ல டயர், ஒரு அரை கண்டிஷனுக்கு மேலே உள்ள டயரை தான் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா பல வகையான விளைவுகள் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நம்ம அடுத்து பார்க்க வந்து ஏசியில் இந்த வெயில் காலத்தில் ஏசியில் முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்றா உங்களுக்கு கூலிங் காலத்தில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது ஏசியோட எஃபெக்ட் வந்து. ஏன்னா இந்த கண்டென்சர் பகுதி வந்து இங்கே தான் வந்து இருக்கும். உங்களுக்கு ஏசியிலேருந்து பம்ப் பண்ணி வர கேஸ் வந்து இந்த கண்டென்சரில் தான் வந்து கூலிங் ஆகும். அந்த இடம் வந்து உங்களுக்கு வெயில் காற்று வந்து படும்போது
உங்களுக்கு அந்த கண்டென்சர் வந்து சரியாகவே வந்து கூல் ஆகாது. உங்களுக்கு கண்டென்சர் அவுட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா கோர் எல்லாத்துலேயும் வந்து டஸ்ட் எல்லாமே டேரெக்டாக அதில் தான் அஃபெக்ட் ஆகும். அதனால் வந்து ஒன்ஸ் வந்து அதை வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஓவர் ப்ரெஷரில் க்ளீன் பண்ணக்கூடாது. நான் வெளியிருந்து பார்த்தாலே மேக்ஸிமம் எல்லா கார்லையும் தெரியும் கண்டென்சரோட அமைப்பு. அதுக்கு அடுத்து தான் வந்து ரேடியேட்டர் இருக்கும். அப்படின்றப்போ அதில் கொஞ்சம் மைல்டு ப்ரெஷர் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் சைடில் இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கிளியர் ஆகும். அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூலிங் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது போக வந்து வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு கூலிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கேஸ் வந்து டாப் அப் பண்ணுறாங்க நிறையா பேர், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் கேஸ் வந்து ஒரு வண்டியில் வந்து எப்பயுமே குறையவே குறையாது. ஏசி கேஸ் வந்து குறையிறதுக்கு வேலையே கிடையாது. உங்களுக்கு மைன்யூட்டான எங்கேயாவது லீக் இருக்கும். அது வந்து குளிர்காலத்தில் தெரியாது, வெயில் காலத்தில் தான் உங்களுக்கு நல்லா தெரியும் அதோட எஃபெக்ட். அதனால் வந்து கேஸ் ஃபுல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அதில் ஒரு ப்ரெஷர் பண்ணணும். ஒரு 300 பார் ப்ரெஷர் வச்சு செக் பண்ணணும். அது வந்து டக்குன்னு வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடியாது ஏசியை பொறுத்த வரைக்கும். ப்ரெஷர் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். இதான் மைக்ரோ அளவு கூட உங்களுக்கு வந்து குறையக்கூடாது. இப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏசி லைன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து சோப்புனர்களை வச்சு எல்லாமே டெஸ்ட் பண்ணணும். பக்காவாக டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அதுதான் டெஸ்ட் பண்ணி எங்கேயா லீக் இருக்கோ அந்த பார்ட்டை வந்து மாற்றணும். ஓஸ்னா ஒரு சின்ன பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டில் முடிஞ்சிடும். ஓரிங்னா ரொம்ப கம்மியாக முடிஞ்சிடும். அதே மாதிரி வேறு ஏதாவது பார்ட்டு கூலிங் ஆயில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஷ் போட்டு கலட்டி மாற்றுற மாதிரி நிறையா சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் வெறுமனே வந்து கேஸ் டாப் அப் பண்ணணும்னு சொல்லி போகிறீங்களா, அது வந்து முற்றிலும் தவறான ஒன்று. அது அப்படி பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. உங்களுக்கு வெயில் டயத்தில் வந்து அடுத்து இன்னும் வெயில் டயம் இப்போ தான் ஆரம்பிக்குது. இப்போயே நீங்கள் கேஸ் டாப்அப் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இன்னும் 1 வாரம் 10 நாளில் 1 மாதத்துக்குள்ளே திரும்பி உங்களுக்கு இறங்கிடும். நீங்கள் திரும்பி கேஸ் டாப்அப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இறங்க வந்து கூலிங் வந்து கூட இருக்கும், அதுக்கடுத்து திரும்பி குறைவாக இருக்கும். இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர் தேஞ்சு உங்களுக்கு கம்ப்ரஸர் சீஸ் ஆயிரும். அதனால் உங்களுக்கு கேஸ் கூலிங் கம்மியாகிடுச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஷர் போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கேஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு லைஃபுக்கு வந்து அது இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து தயவு செஞ்சு ஏசி கேஸ் வந்து டாப் அப் பண்ணுறத வந்து நிப்பாட்டுங்க. உங்களுக்கு வந்து எதனால் கேஸுக்கு வந்து குறையுது அப்படின்ட்டு ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு கேஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த வகையான கம்ப்ளைண்ட்டும் வராது. ஏசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமான ஒன்று. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஏசி ஃபில்டர், கேபின் ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேபின் ஃபில்டர் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணணும். அது க்ளீன் பண்ணாமல் பிளாக் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த டஸ்ட்டு ஓவராகி உங்களுக்கு கரெக்டாக எவாப்ரேட்டர்னு சொல்லுவோம், கூலிங் ஆயில், அந்த கூலிங் ஆயிலில் போய் டெபாசிட் ஆகிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு கரெக்டான கூலிங் வந்து எஃபெக்ட் வந்து வெளியே வராது. உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். ஏசி அடிக்கடி கட் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து கூலிங் உள்ளே இருக்காது. அதுக்கு காரணம் வந்து ஏசி ஃபில்டர் சரியாக வந்து க்ளீன் பண்ணாது அல்லது சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது. அதனால தான் முக்கியமான காரணம் வந்து அதையும் நீங்கள் வந்து இந்த வெயில் காலத்தில் கவனமாக பார்க்க வேண்டிய முக்கியமான ஒன்று. அதே போய் எப்பயுமே ரெகுலராக நீங்கள் வெயில் காலத்தில் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கூலண்ட் ஆயிலை வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து செக் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஹீட்டாக இருக்கும்போது எப்போதுமே நான் சொல்கிறது தான், கூலண்ட் ஆயில் பக்கம் நீங்கள் கையே வைக்கக்கூடாது. நல்லா ஆறி 2-3 மணி நேரம் ஆறின பிறகு தான் நீங்கள் திறக்கணும். இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு தொடவே கூடாது. அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து நீங்கள் தவிர்க்கலாம். ஏன்னா வெயில் காலத்தில் ஏகப்பட்ட வண்டி இன்ஜின் ஒர்க் வரும், பாயிலிங் ஆகிறது வரும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம வருஷம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் சின்ன விஷயங்களை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து தகவலை வந்து தெரிவிக்கிறோம். அதனால தான் இந்த சின்ன வீடியோ கிளிப் இந்த மாதிரி வீடியோஸை நம்ம பண்ணுறது காரணமே. நம்ம இப்போ பண்ணுற வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பெரிய சந்தேகங்களாக இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.